Hello guys, I am from Top Skilled Academy. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குன்னா அது ஸ்டோர் பண்ணி வைக்க போற ஒரு மெமரி லொகேஷன் தான் என்னது அப்படின்னா வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஃபைன் ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த ஃபைவை ஸ்டோர் பண்ணி வைக்க போற பிளேஸ் தான் எனக்கு என்னது அப்படின்னா வேரியபிள். அந்த வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க போற டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டாவா இருக்கு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும். டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா, இப்போ 500 என்னது அப்படின்னா நம்பர். அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். இதே நான் ஒரு வேர்டை கொடுக்குறேன் அப்படின்னா அதை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல எனக்கு என்ன இருக்குன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் இருக்கு. அதனால அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்க போற டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டான்றத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளுக்கு நம்ம ஒரு நேமா அசைன் பண்ணுவோம் ஈக்குவல் டு வேல்யூ. அந்த வேல்யூல என்ன வந்துடும் அப்படின்னா அந்த 5ன்றது எனக்கு அசைன் ஆயிடும். ஸோ இப்படிதான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுவோம். இது எப்படி ப்ராக்டிக்கலா கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது நான் புதுசா கிரியேட் பண்ணிருக்க வேரியபிள்ஸ்க்கான ஃபைல். ஸோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த 5ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு அது என்ன டேட்டா டைப்னு மென்ஷன் பண்ணணும். அந்த 5ன்றது நம்பர், அதனால இன்டீஜரை இன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டா டைப்க்கு அப்புறம் வேரியபிள்ஸ்ல நான் நம்மன்ற நேம வைக்கிறேன் ஈக்குவல் டு 5. 5ன்றது என்னது அப்படின்னா அந்த வேல்யூ. இப்படிதான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். இன்ட்ன்றது டேட்டா டைப், அதுக்கப்புறம் அதோட வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அதோட வேல்யூ. இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டிக்ளேரிங் வேரியபிள். செகண்ட் டைப் என்னது அப்படின்னா நம்1ன்னு நான் இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். டிக்ளேர் பண்ணிட்டு வேல்யூ எங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னா லேட்டரா நான் வேல்யூவை மென்ஷன் பண்றேன். இது செகண்ட் டைப் ஆஃப் டிக்ளேரிங் வேரியபிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னது அப்படின்னா நான் டிக்ளேர் பண்ணிட்டு உடனே வேல்யூ அசைன் பண்ணிடுவேன். செகண்ட் டைப் என்னது அப்படின்னா நான் டிக்ளேர் பண்ணிட்டு லேட்டரா வேல்யூ கிடைக்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது செகண்ட் டைப் ஆஃப் டிக்ளேரிங் வேரியபிள்ஸ். இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்குள்ளார அந்த வேரியபிளோட நேமை நான் மென்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மன்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ எனக்கு அது பிரிண்ட் ஆகும். இங்க என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கோட்ஸ் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா வேரியபிள் நேம்க்கு கோட்ஸ் மென்ஷன் பண்ண மாட்டோம். கோட்ஸ் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த கோட்ஸ்குள்ள என்ன இருக்கோ எனக்கு அது அப்படியே பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதனால வேரியபிள் நேம்க்கு கோட்ஸ் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ நம்மன்னு கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு வந்து நம்1 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கமா num1 இப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும், அங்கேயும் எனக்கு அவுட்புட் கெட் ஆகும். ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா num1 பிரிண்ட் பண்றேன். ஸோ மேல வந்து நம்மன்றத பிரிண்ட் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பைல் பண்ணுவோம். ஜாவா சி ஸ்பேஸ் வேரியபிள்ஸ் டாட் ஜாவா கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபைலா கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்பேஸ் வேரியபிள்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 5ன்றது கெட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 6ன்றது கெட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி வேல்யூவை அசைன் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் டைப், இது செகண்ட் டைப். தென் ரூல்ஸ் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள். எனக்கு வேரியபிளுக்கு நான் வேல்யூ டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா வேரியபிளோட நேம் ஈக்குவல் டு வேல்யூவா நான் கொடுத்துடலாம். அந்த வேரியபிளுக்கு நேம் வைக்கும் போது எனக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. என்னது அப்படின்னா நான் ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கும் போது எனக்கு ஸ்டார்டிங்ல எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் இப்ப பர்சன்டேஜ் இல்ல அண்ட் இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே என்ன வைக்க கூடாது அப்படின்னா வேரியபிள்ஸ்க்கு நேமிங்ல வைக்க கூடாது. நான் வேரியபிளுக்கு நேம் வைக்கும் போது அதோட ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒண்ணு லெட்டரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அண்டர் ஸ்கோரா இருக்கணும். எக்ஸாம்பிள் _m1 இப்படி நம்ம நேம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா m1. மத்தபடி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்பர்ஸ் என்னால ஃப்ரண்ட்ல வேரியபிளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எரர் காட்டும். தென் ஜாவான்றது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் நம் ஈக்குவல் டு 5ன்னு நான் ஒரு வேல்யூவா சென்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல இன்ட்ல நான் நம்மன்ட்டு டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா ஜாவா எனக்கு எப்படிதான் கன்சிடர் பண்ணும் அப்படின்னா இது வேற வேரியபிள், இது வேற வேரியபிளா தான் கன்சிடர் பண்ணும். ஏன்னா இது லோவர் கேஸ்ல இருக்கு, இது எனக்கு அப்பர் கேஸ்ல இருக்கு. ஸோ ஜாவான்றது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்க கேஸ் மாத்தினாலே என்ன ஆயிடும் அப்படின்னா வேரியபிளோட நேம்ஸுமே எனக்கு சேஞ்ச் ஆகும். வேரியபிள்ஸ்க்கு நேமிங் வந்து ஒன்னு ஆல்பபெட்டா இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்பர்ஸா இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது.
இதுதான் வேரியபிளுக்கு நேமிங்ஸ்ல இருக்க சில ரூல்ஸ். தென் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு வேரியபிளை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது கூட எனக்கு ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் த நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு அந்த வேல்யூவை கெட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கெட் பண்ணுவோம் அப்படின்னா, கோட்ஸ்குள்ள த வேல்யூ ஆஃப் நம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த பிளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். இந்த பிளஸ் சிம்பிள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேல்யூவையும் இன்னொன்னுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மர்ஜ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ ஆஃப் நம்மன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா வேல்யூ கெட் ஆயிருக்கு. ஸோ இப்படியுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூ தான் நம்ம கெட் பண்ண முடியும். For further course details, contact us.